வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரோஷினி. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் நான் மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களோட ஆதரவு கொஞ்சமாக எனக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் என்னை பற்றி கொஞ்சமாக சொல்லணும்னு விரும்புகிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் குவைத்தில் மினிஸ்ட்ரியில் லேப் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறாரு. அவர் குவைத்துக்கு அழைச்சிட்டு இன்னையோட ஒரு மாதம் ஆக போகுது. வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் இந்த யூடியூப்பில் வீடியோஸ் போடுற ஐடியா. அதனால் உங்கள் ஆதரவை எனக்கு கொஞ்சம் தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். என் ஹஸ்பண்ட் என்னை குவைத்து கூப்பிட்டு முதல்ல சுற்றி காட்ட கூட்டிகிட்டு வந்த இடம் இந்த சால்மியா பீச்சு. இந்த பீச் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் நாங்கள் சூரியன் உதயமாகிற நேரத்தில் போயிருந்தோம். அதனால் அந்த சன்ரைசிங் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த நேரத்தில் காஃபி குடித்தா அருமையாக இருக்குமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள காஃபி கடைக்கு போனோம். பார்த்தா அந்த காஃபியோட ரேட்டு நம்ம ஊர் காசுக்கு ரூ. 280. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு பீச் அந்த கடற்கரையில் இடத்துலலாம் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்தோம். அந்த பீச்சில் கடல் அலைகள் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்பவுமே அமைதியாக கொஞ்சமாக தான் கடல் அலைகள் கரையை தொட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது இந்த பீச் இப்படி தான் இருக்கும். இதில் அலைகள் அவ்வளோவா வராது. ரொம்ப கம்மியாகவே இருக்கும். பெரிய பெரிய அலைகள்லாம் வர வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொன்னார். அப்படியே நாங்கள் அந்த கடலை பார்த்துக்கிட்டே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம நாடு விட்டு நாடு போயிட்டு ஒரு இடத்துல சுற்றி பார்க்க போகும்போது அங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மிதமான ஃபீலிங்காக ஒரு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, இதெல்லாம் நாங்கள் பழகிக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நாங்கள் அப்படியே ஒரு மாதிரி வாக்கிங் போயிட்டு வந்தோம். கொஞ்சம் நேரத்துக்கு அந்த பீச்சு பக்கத்தில் இருக்கிற அந்த ரோட்லேயே கொஞ்ச நேரம் நடந்துட்டு வாக்கிங் மாதிரி போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் நேராக நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த பீச்சில் ஒரு இடத்த பார்த்தோம். அது என்ன இடம்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பீச் ரோட்லேயே நடந்து போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஒரு இடத்த பார்த்தேன். அந்த இடம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே நிறைய போட்ஸ்லாம் இருந்துச்சு. அப்போ என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இது போட்டிங் ஏரியா. இங்கே போட்டிங்லாம் போக இந்த இடத்துலேருந்து தான் போட்டிங் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார். ஆனால் இங்கே போட்டிங்லாம் போகிறது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அங்கேயே சேர்லேயே கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த வியூவை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். நிஜமாவே ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக, டிப்ரெஷனாக இருக்கும்போது இந்த இடத்துலலாம் போயிட்டு உட்காந்தோம்னாக்கா, அந்த கடல் அலையோட சத்தம், அந்த தண்ணியோட சத்தத்தெலாம் கேட்கும்போது கொஞ்ச நேரத்தில் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்